செங்கோட்டையன் அவர்களோட பார்வை இப்போ தமிழக வெற்றி கழகம் பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் செங்கோட்டையன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கடந்த 2 நாளாகவே சோஷியல் மீடியாவில் செங்கோட்டையன் அவர்களோட ப்ரெஸ் மீட் தான் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னும் 10 நாட்கள் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். அந்த 10 நாட்கள் அதிமுகவில் பிரிந்தவர்கள் எல்லாரும் அதிமுகவில் இணைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை இடைக்கால நீக்கம், அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை அதிகமாகவே எழுந்து கொண்டு இருக்கு. இது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸாக அமைந்திருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் அவர்களை தூக்கிவிட்டால் அது செங்கோட்டையன் அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையனாலும் விஜய் அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைந்துவிடும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரே ஒரு பாசிட்டிவான ஒரே ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. திமுக பக்கம் செங்கோட்டையனால் சுத்தமாக போக முடியாது. அதனால் விஜய் அவர்களை ஒரே ஆப்ஷனாக விட்டு விஜய் அவர்கள் கூட தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டால் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய பலம் வந்துவிடும். முக்கியமாக செங்கோட்டையன் அவர்களோட நிர்வாகிகளும் தொண்டர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பார். ஸோ அதனால் செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பல பேர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. முக்கியமாக ஆதவ் அர்ஜுன் தலைமையிலான குழு செங்கோட்டையன் அவர்களை டைரெக்டாக வீட்டில் சந்தித்து செங்கோட்டையன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் 10 நாட்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இதுக்கான அறிவிப்பு ஜனவரி மாதம் தான் விஜய் அவர்கள் வெளியிடுவாங்களாம். ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது.